ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். இறால் சன்னா மசாலா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முளைக்கட்டின சன்னா, இறால், தேங்காய், வெங்காயம், எண்ணெய், மிளகாய்த்தூள். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இறால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் இறால் எடுத்திருக்கேன். இறால் நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இறால் நல்லா எண்ணெயிலேயே வேகணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்து உப்பு யூஸ் பண்ணுறதுனால இந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு முழு தேங்காய் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். இது தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். தக்காளி சாதம், லெமன் சாதம் எதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். சூப்பரான இறால் சன்னா மசாலா ரெடி. நன்றி, வணக்கம்.